மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் இணைந்து பேரிடர் மீட்பு மற்றும் தற்காப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூடியிருந்த மாணவர்களுக்கு மத்தியில் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அந்த பொருட்களை பயன்படுத்துவது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எவ்வாறு மீட்பு பணியில் ஈடுபடுவது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக இயற்கை பேரிடரின் போது காயமடைந்தவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனையில் கொண்டு செல்வது, அதேபோல் சுயநினைவு இழந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு சிபிஆர் முதலுதவி சிகிச்சை அளிப்பது, நம்மை சுற்றி பயனற்று கிடக்கும் பொருட்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு செல்வது உள்ளிட்ட பயிற்சிகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தீ விபத்து நேரிட்டால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது எனவும், தீயணைப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது எனவும், தீயின் தன்மைக்கு ஏற்ப எந்த பொருட்களை பயன்படுத்தி தீயினை அணைக்க வேண்டும் எனவும் செயல் விளக்கம் அளித்ததுடன் அதனை மாணவர்களையும் செய்ய வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் H. ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். இதில் சிறப்பு விற்பனைக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள், சேலம் பட்டுப்புடவைகள், திருபுவனம் போன்ற ஊரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் புடவைகள், கூரைநாடு புடவைகள், பருத்தி சேலைகள், போர்வைகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், வேட்டி, லுங்கி, துண்டு ரகங்கள், பருத்தி சட்டைகள், திரை சேலைகள் மற்றும் ஏற்றுமதி ரகங்களான கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இந்த ஆண்டு கடலூர் மண்டலத்திற்கு 8.75 கோடி விற்பனை குறியீடாகவும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை விற்பனை நிலையத்திற்கு 70 லட்சமும், சீர்காழி விற்பனை நிலையத்திற்கு 28 லட்சமும் விற்பனை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மாதாந்திர சிறுசேமிப்பு திட்டத்தின்படி வாடிக்கையாளர்கள் வசதிக்கு ஏற்ப மாதந்தோறும் ரூபாய் 300 முதல் 3000 வரை 11 மாத தவணைகள் மட்டும் செலுத்தி 12வது மாத தவணையை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்வதுடன் கூடுதல் சேமிப்புக்கு பருத்தி மற்றும் பட்டு ரக துணிகளை வாங்கி பயன்பெறலாம் என்று 30% வசதியுடன் அனைத்து அரசு பணியாளர்களும் கடன் விற்பனை வசதியையும் செய்து தரப்பட்டுள்ளது என்பதால் கைத்தறிக்கு கை கொடுத்து உதவிட மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் சாயவனம் பகுதியில் சகாயவனேஸ்வரர் கோவில் உள்ளது. பூம்புகாருக்கு சான்றாக விளங்கும் சாயவனத்தில் கோவில் ஆய்வு பணி தொடங்கி நடைபெற்றது. பழமையான கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் பல்வேறு அரிய தகவல்கள் அடங்கிய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் முழுமையையும் தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம் தலைமையில் சிற்றெழுத்தர்கள் கல்வெட்டுகளில் படிமம் எடுத்து ஆய்வு செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உப்பனாற்றங்கரையில் மாநில மரமான பனைமரங்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வாகவும் நீர்நிலை கரைகளை பலப்படுத்தும் வகையிலும் பசுமை சேவை சார்பில் 1 லட்சம் பனை விதைகளை நடவு பணி தொடக்க விழா நடைபெற்றது. உப்பனாற்றங்கரையோரம் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் பனை விதைகளை நடவு செய்தனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பனை விதைகளை நடவு செய்யவும் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பனை விதை நடவு செய்ய யார் விரும்பினாலும் இலவசமாக வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 96,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அறுவடை துவங்கியது. இதனையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 140 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2025-2026 ஆண்டு காரிப் பருவத்திற்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட புதிய விலையில் நெல் கொள்முதல் நடைபெற்று வரும் நிலையில் ஏறத்தாழ அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் இயக்கம் செய்யப்படாமல் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்தன. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரகாஷ் சாகு கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தீபாவளி பண்டிகையை விபத்தில்லாமல் கொண்டாடும் வகையில் வெடிபொருட்கள் கையாளுதல் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் H. ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு பேசுகையில் அரசின் விதிமுறைகளை கடைபிடித்து பட்டாசு விற்பனையாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறினார். மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலை காவிரி நகரில் அமைந்துள்ள சாரங்கபாணி நினைவு மேம்பாலத்தில் 3 மாதங்களுக்கு சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு பாலம் மூடப்பட்டு போக்குவரத்து பூம்புகார் கல்லணை சாலை மாப்படுகை ரயில்வே கேட் பகுதி வழியாக மாற்றிவிடப்பட்டது. இந்த நிலையில் ரயில்வே மேம்பாலத்தில் அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆய்வு மேற்கொண்டனர். நடைபெற்று வரும் பணிகளை துரிதமாக முடிக்க அமைச்சர் தனது ஆய்வின் போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பூம்புகாரில் தொல்லியல் துறை சார்பில் கடல்சார் அகழ்வாராய்ச்சியில் 20 பேர் கொண்ட குழுவினர் கடலால் ஆட்கொண்ட பகுதிகளை ஆய்வு செய்ய விசைப்படகில் சென்றனர். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.